நம்ம வாழ்க்கையில எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லைன்னா வாழ்க்கை முழுமை பெறாது. அப்படிப்பட்ட குழந்தை செல்வம் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காக மகாபாரதத்துல இந்த கதையை கேட்டாலே கிடைக்கும்னு சொல்லப்பட்ட முக்கியமான கதை தான் இது. அது மட்டும் இல்லாம இந்த கதையை கேக்குறவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. குழந்தையா பிறந்து வளர்ந்த நம்ம எல்லாருக்கும் நமக்கு வைக்கப்பட்ட பெயர் பல சமயங்கள்ல பிடிக்காமலே போகும். அப்படி நமக்கு வச்ச பெயர் நம்ம மாற்றுவதற்கான சூட்சமும் இந்த காணொளியில இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல உத்தங்க முனிவர் காட்டுல ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவரு மகாவிஷ்ணுவுடைய தீவிரமான பக்தர். தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது மகாவிஷ்ணுவை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஒரு மலையோட உச்சியில போய் ஆழ்ந்த தவம் இருக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய தவம் பல்லாயிரம் ஆண்டுகள் தொடருது. இவ்வளவு தீவிரமா தவம் பண்றவரை மகாவிஷ்ணு சும்மா விட்டுருவாரா என்ன? இப்படிப்பட்ட பக்தனுக்கு காட்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உத்தங்க முனிவர் முன்னாடி போய் மகாவிஷ்ணு நிக்கிறாரு. இவ்வளவு நாள் தான் செஞ்ச தவத்துக்கான பலன் கிடைச்சத உத்தங்க முனிவரால உணர முடிஞ்சது. தன்னுடைய கண்களை ரொம்ப சந்தோஷமா திறந்து பார்க்க அவர் முன்னாடி மகாவிஷ்ணு பிரகாசமா காட்சி கொடுத்து நின்னுட்டு இருந்தாரு. இந்த தருணத்துக்காக காத்துட்டு இருந்த உத்தங்க முனிவருடைய சந்தோஷத்தை பத்தி சொல்ல வார்த்தைகளே கிடையாது. வாயடைச்சு போயிட்டாரு. மகாவிஷ்ணுவை பார்த்த சந்தோஷத்துல அவரை புகழ்ந்து பல பாடல்களை பாடினாரு. மகாவிஷ்ணு உத்தங்க முனிவரை பார்த்து கேக்குறாரு, உன்னுடைய கடுமையான தவத்தின் பலனா நான் முன்னாடி வந்து காட்சி கொடுத்திருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்க உத்தங்க முனிவர் சொல்றாரு, உங்களை பார்த்ததே நான் பெற்ற பெரிய வரம் தான், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. மகாவிஷ்ணு சொல்றாரு, இல்ல, நான் உனக்கு ஏதாவது ஒரு வரத்தை கொடுத்தே ஆகணும், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு கேட்க உத்தங்க முனிவர் சொல்றாரு, அறம், உண்மை, தன்னடக்கம் இந்த மூணுமே உங்க மேல என்னைக்குமே எனக்கு இருக்கணும், அப்படின்ற வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க மகாவிஷ்ணு ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு சொல்றாரு உத்தங்க முனிவர்கிட்ட, தேவர்களுக்காகவும் உலகத்துக்காகவும் ஏன் எனக்காகவும் நீ ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டியது இருக்கு, அது உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு கேட்க உத்தங்க முனிவர் ஆச்சரியமா பாக்குறாரு. அப்படி என்னால என்ன முடியும் அப்படின்ற பார்வையில பாக்குறப்போ மகாவிஷ்ணு சொல்றாரு, இந்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய நோக்கத்தோட துந்து அப்படின்ற ஒரு அசுரன் கடுமையா தவம் செஞ்சுட்டு வரான். என்ன பழி வாங்குறது தான் அவனுடைய முக்கியமான நோக்கமே. அவன் கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும், அதுக்கு நீதான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உத்தங்க முனிவர் அதிசயத்து போனாரு. மகாவிஷ்ணு கிட்ட எல்லாரும் வரம் கேட்பாங்க, ஆனா அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு என்கிட்ட வந்து உதவி கேக்குறாரே அப்படின்னு பாக்குறாரு. அப்படி துந்துன்றது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி மகாவிஷ்ணுவ பழி வாங்குற அளவுக்கு யார் அந்த துந்து அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். துந்துன்னு ஒரு ராட்சச அசுரன் இருந்தான். அவன் பாக்குறதுக்கே பயங்கரமான உருவத்தோட அடர்ந்த தோள்களோட இருப்பான். அவன் ஒரு அடர்ந்த காட்டுல ஆழ்ந்த தவத்துல இருந்தான். இவனுடைய தவத்தின் நோக்கமே மகாவிஷ்ணுவ அழிக்கணும், உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் தான். ஆரம்பத்துல சாதாரணமா தவம் இருக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நீர், உணவுன்னு எதுவுமே இல்லாம தவம் இருக்கவும் அவனுடைய உடல் மெலிஞ்சு வெறும் நரம்பு மட்டும்தான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு தன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு தவம் இருந்து. அப்படியே மகாவிஷ்ணுவை அழிக்கிற அளவுக்கு அவனுடைய தவம் இருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? போன காணொளியில மது கைடபர்னு 2 அசுரர்கள் மகாவிஷ்ணுவால கொல்லப்பட்டதை பார்த்தோம். அவங்க யாரு, எப்படி கொல்லப்பட்டாங்க, அதை பற்றின முழு விவரமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காணொளியுடைய இணைப்பு கொடுத்திருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க. அந்த கதையை கேட்கறது மூலமா உங்க பாவம் நீங்கி உங்களுக்கான வைகுண்ட வாசல் திறக்கும், வைகுண்ட பதவி கிடைக்கிறதுக்கான வழியும் பிறக்கும். அந்த அசுரர்களான மது கைடபருடைய மகன் தான் இந்த துந்து. துந்துக்கு தன்னுடைய தந்தையான மது கைடபரும் மகாவிஷ்ணுவால தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு தெரியவும் அந்த மகாவிஷ்ணுவ பழி வாங்கியே தீரணும்ன்றதுக்காக தான் ரொம்ப கடுமையா பிரம்மாவை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சான். இந்த துந்துவை அழிக்கிறதுக்காக தான் மகாவிஷ்ணு உத்தங்க முனிவர் கிட்ட உதவி கேக்குறாரு. அவனுடைய தவம் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இப்படிப்பட்டவனுக்கு அழிவை ஏற்படுறதுக்கு இஷ்வாகு குலத்துல ஒரு மன்னன் வருவான். அவன் கிட்ட போய் நீதான் சொல்லணும், இந்த துந்துவை உன்னாலதான் கொல்ல முடியும்னு.
அவன் எப்போ இந்த துந்துவை கொல்றதுக்காக முயற்சியில ஈடுபடுறானோ அப்போ என்னுடைய சக்தியையும் இணைச்சு அந்த மன்னனுக்கு நான் கொடுப்பேன். இந்த காரியத்தை நீ எனக்காக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அப்படியே அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. இப்போ அந்த துந்துக்கு வரம் கிடைச்சதா இல்லையான்றத பாத்துடலாம். இவ்ளோ கடுமையா தவம் இருக்கிறத பார்க்கவும் பிரம்மா காட்சி கொடுக்கிறாரு. பிரம்மாவை பார்த்த துந்து கேக்குறான், தேவர்கள், தானவர்கள், ராட்சசர்கள், பாம்புகள், கந்தர்வர்கள்னு இவங்க யார்கிட்ட இருந்தும் எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற வரத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லவும் பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. வரத்தை வாங்கின ஆணவத்துல துந்து நேரா தேவலோகத்துக்கு போய் மகாவிஷ்ணுவுடைய தலைமையில இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அதிகமா துன்பம் கொடுத்து அவங்கள வீழ்த்தினான். தேவர்கள் எல்லாரும் அடைக்கலம் தேடி மகாவிஷ்ணு கிட்ட போனாங்க. மகாவிஷ்ணு சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் தேவையான பாதுகாப்பும் இந்த துந்துவுக்கான முடிவும் சீக்கிரமே வரும் அப்படின்னு சொன்னாரு. தேவலோகத்துல இருந்து கிளம்பின துந்து நேரா உஜாலகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாலைவனத்துல இருக்கக்கூடிய மணலுக்கடியில போய் படுத்துக்கிட்டான். எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் இல்லையா? ஏன் துந்து உஜாலகம் போகணும், மணலுக்கடியில போய் படுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்போ அந்த இடத்துக்கு பக்கத்துலதான் உத்தங்க முனிவர் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த துந்து உத்தங்க முனிவருக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பான். மணலுக்கடியில படுத்திருக்க கூடிய துந்து ஒவ்வொரு வருஷமும் முடிய போற நேரத்துல மூச்சு விடுறதுக்காக எந்திரிப்பான். அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மலைகள், காடுகள்னு எல்லாமே நடுங்க ஆரம்பிக்கும். அவனுடைய மூச்சு காத்து அங்க இருக்கக்கூடிய மணல் மேகம் மாதிரி எழுந்து சூரியனையே மறைச்சிடும். தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நெருப்பு பொறிகள் இருக்கும். பூமியே புகை மண்டலமா இருக்கும். ஆசிரமத்துல உத்தங்க முனிவரால நிம்மதியா இருக்க முடியல. அமைதி இல்லாம ரொம்பவே சோர்ந்து போனாரு. இந்த சமயத்துலதான் உத்தங்க முனிவருக்கு மகாவிஷ்ணு கேட்ட உதவி ஞாபகம் வந்தது. இப்போ நம்ம கண்டிப்பா மகாவிஷ்ணுவுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இந்த பூமியும் சரி, உலகமும் சரி ரொம்பவே பாதிக்கப்படும். சீக்கிரமாவே நம்ம இதுக்கான முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக உத்தங்க முனிவர் ஒரு காட்டுல தான் ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு இல்லையா? அந்த காடு ஒரு நாட்டுக்கு உட்பட்ட பகுதியில தான் இருந்தது. அந்த நாட்டை பிருகதஸ்வன் அப்படின்ற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இந்த மன்னர் இஷ்வாகு குலத்தை சேர்ந்தவர். அவருடைய ஆட்சியினால அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அந்த நாடும் சீரும் சிறப்புமா செல்வ செழிப்புமா இருந்தது. இப்படிப்பட்ட பிருகதஸ்வனுக்கு குவலாஸ்வன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தாரு. இந்த குவலாஸ்வனுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாம இருந்தது. ஒரு முறை இந்த குவலாஸ்வன் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ பிருகு முனிவருடைய மனைவி ஆழ்ந்த தியானத்துல இருந்தாங்க. அவங்க தியானத்துல இருந்தாங்கன்னு தெரியாம தற்செயலா அவங்கள அழைக்கிறாரு. அந்த சமயத்துல அவங்களுடைய தியானம் கலைஞ்சிருச்சு. அவங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. குவலாஸ்வனை பார்த்து சொல்றாங்க, நீ உன்னுடைய எல்லா குழந்தைகளையும் இழந்து தவிப்ப அப்படின்னு சாபம் கொடுக்க குவலாஸ்வன் அந்த சாபத்தை பணிவோட ஏத்துக்கிட்டாரு. ஆனா தன்னுடைய வம்சத்துக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு நினைச்சு ஏங்கி தவிக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே அவர் நடந்து போறப்போ வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமம் வந்தது. வசிஷ்ட முனிவர் தான் அவங்களுடைய குல குரு இல்லையா? நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே கதறி அழுகிறாரு. எனக்கு வாரிசு இல்லாம போனா நான் என்ன செய்யறது? எனக்கு குழந்தையே இல்ல, எனக்கு குழந்தைகள் வேணும், எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு. குவலாஸ்வனுடைய இந்த நிலைமைய பார்த்த வசிஷ்ட முனிவர் சக்தி வாய்ந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடு எல்லாமே செஞ்சாரு. யாகம் வெகு சிறப்பா நடந்துட்டே இருந்தது. யாகத்தினுடைய முடிவுல ஒரு தெய்வீக பெண் அந்த புனித நெருப்புல இருந்து பிரகாசமா அமிர்த கலசத்தை ஏந்தியபடி வெளியில வந்தா. அவ சொல்றா குவலாஸ்வன் கிட்ட, வசிஷ்ட முனிவருடைய தவத்தின் காரணமா உங்களுக்கு 21,000 மகன்கள் பிறப்பாங்க. அவங்க சூரியனுடைய பிரகாசத்தினுடையும் சிங்கத்தினுடைய பலத்தோடையும் பிறப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த அமிர்த கலசத்தை குவலாஸ்வன் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். குவலாஸ்வன் தன்னுடைய மனைவிக்கு அந்த அமிர்த கலசத்தை கொடுக்கவும் அவங்க அதை அருந்தி அவங்களுக்கு 21,000 மகன்கள் பிறந்தாங்க. அந்த 21,000 மகன்களுடைய பிறப்பு பற்றின குறிப்புகள் கிடைக்கல. அத்தனை மகன்களையும் சரிவர வளர்த்தாரு. வேத கல்வி ஞானம் எல்லாம் கற்று தேர்ந்து ஒரு வீரமிக்க மகன்களா வளர்த்தாரு. குவலாஸ்வன் தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் நல்லபடியா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்துல குவலாஸ்வனுடைய தந்தையான பிருகதஸ்வன் தன்னுடைய ஆட்சி பொறுப்பு எல்லாத்தையும் தன்னுடைய மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தவ வாழ்க்கை மேற்கொள்றதுக்காக காட்டுக்கு போறாரு. இவரு காட்டுக்கு போற அந்த சமயத்துலதான் உத்தங்க முனிவர் இந்த பிருகதஸ்வன் மன்னரை சந்திக்கிறதுக்காக வராரு. உத்தங்க முனிவர் சொல்றாரு,
உங்களை பாக்குறதுக்காக தான் நான் நாட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க மன்னர் சொல்றாரு, நான் என்னுடைய ஆட்சி பொறுப்பை எல்லாத்தையும் என்னுடைய மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு. அப்பதான் உத்தங்க முனிவர் தனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளையும் இந்த உலகத்தை துந்து கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும், அதனால உங்களுடைய தவ வாழ்க்கை எல்லாம் இப்போ மேற்கொள்ள வேணாம், நீங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள் எவ்வளவோ இருக்கு, தவ வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் அரியணை ஏறுங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா பிருகதஸ்வன் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நான் தவ வாழ்க்கை மேற்கொள்றதுல உறுதியா இருக்கேன், என்னுடைய மகன் அரியணையில இருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் கிட்ட கூட்டிட்டு போறாரு. குவலாஸ்வன் கிட்ட சொல்றாரு, இந்த முனிவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. குவலாஸ்வன் மன்னன் தக்க மரியாதையோட உத்தங்க முனிவரை வரவேற்று ஒரு ஆசனத்துல அமர வைக்கிறாரு. குவலாஸ்வன் மன்னன் சொல்றாரு, உத்தங்க முனிவரே, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், என்னுடைய தந்தை வேற நீங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லிருக்காரு, நீங்க எனக்கு ஆணையிடுங்க, நான் உடனே செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. உத்தங்க முனிவர் சொல்றாரு, மன்னா, நான் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு பக்கத்துல துந்துன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவன் பாலைவனத்துல மணலுக்கடியில வாழ்ந்துட்டு இருக்கான், அவனால எனக்கு நிறையவே தொந்தரவு வருது, அவன் கண் விழிக்கிறப்போ உலகமும் அரும்பாடுபடுது, உங்களால மட்டும்தான் அவனை அழிக்க முடியும், எப்படியாவது அவன் கிட்ட இருந்து இந்த உலகத்தையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும் மன்னர் உடனே அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன்னு சொல்லி தன்னுடைய 21,000 மகன்களையும் தயார்படுத்துறாரு. வேற படையே அவருக்கு தேவையில்ல இல்லையா? இவ்வளவு பேரும் ஆயுதங்களை ஏந்தி மன்னர் பின்னாடி போறாங்க. துந்து எந்த மணலுக்கடியில படுத்திருக்கானோ அந்த மணலை முற்றுகையிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து நிக்கவுமே தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பாக்குறாங்க. 21,000 மகன்களும் சேர்ந்து 7 நாட்கள் தோண்டினதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய துந்து சயனத்துல தெரிஞ்சான். இந்த 21,000 பேரும் தங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தி துந்துவ தாக்குறாங்க. ஆனா பெருத்த உடலோடையும் மலை மாதிரி இருக்கக்கூடிய துந்து எழுந்து நின்னு அவன் உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதத்தையும் விழுங்கி நெருப்பா கக்குனான். அவன் கக்குன நெருப்புல குவலாஸ்வனுடைய 21,000 மகன்களும் இறந்து போயிட்டாங்க. குவலாஸ்வன் பரிதவிச்சு போனாரு. உலகத்திலையும் அப்படி ஒரு நெருப்பு புகை. மகாவிஷ்ணு தான் சொல்லியிருந்தாரே, இந்த துந்துவ யாரு வீழ்த்தினாலும் அவங்களுக்கு உதவி செய்வேன்னு. இப்போ இந்த குவலாஸ்வன் உடம்புல இருந்து நீர் வெளியில வந்தது. மகாவிஷ்ணுவுடைய அருளால அந்த நீர் மொத்த உலகத்துல இருக்கக்கூடிய நெருப்ப அப்படியே அணைச்சிருச்சு. அந்த சமயத்துல மகாவிஷ்ணுவே பிரம்மாஸ்திரத்தை குவலாஸ்வன் கிட்ட கொடுக்கறாரு. பிரம்மாஸ்திரத்தை தக்க முறையில துந்து மேல எய்தின அடுத்த நொடி துந்து இறந்து போயிட்டான். பிருகு முனிவருடைய மனைவி சாபத்தினால குவலாஸ்வனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. தன்னுடைய மகன்கள் அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆனா உலகத்தையும் காப்பாத்தின பெருமை குவலாஸ்வன் மன்னனுக்கு கிடைச்சது. இப்பேற்பட்ட அசுரனை அழிச்சதுனால அதுல இருந்து இந்த குவலாஸ்வன் மன்னனை துந்து மாறன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட புராணங்கள்ல குவலாஸ்வன் அப்படின்ற பெயரை விட துந்து மாறன் அப்படின்ற பெயர் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அதுக்கு காரணம் அவர் செஞ்ச அந்த வீரமிக்க செயல்தான். இப்போ யோசிச்சு பாருங்க, பிருகு முனிவருடைய மனைவி சாபம் படி தன்னுடைய அத்தனை மகன்களையும் இழந்தாச்சு. ஆனா உலகத்தையும் காப்பாத்தின எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல இந்த துந்துமாறன், அதாங்க குவலாஸ்வன் மன்னனுடைய 3 மகன்கள் உயிர் பிழைச்சு வராங்க. அவங்க 3 பேரும் தான் திருதாஸ்வன், கபிலாஸ்வன், சந்திராஸ்வன். இவங்க கிட்ட இருந்துதான் அடுத்து இஷ்வாக குலம் தலைக்க ஆரம்பிச்சது. இந்த கதையை தான் மார்க்கண்டேய மகரிஷி யுதிஷ்டருக்கு சொல்றாரு. இந்த புனிதமான வரலாற்றை கேக்குறவங்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கும், பாவங்கள்ல இருந்து நீங்கி நீண்ட வாழ்நாளும் நற்பெயரும் கிடைக்கும், அவங்களுடைய துன்பத்திலிருந்து விடுபட்டு நோய்கள்ல இருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு. எத்தனை பேர் இந்த கதையை இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்க யாரா இருந்தாலும் இந்த கதைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா பகிருங்க. எந்த கதையுமே நான் பகிருங்கன்னு சொன்னதே கிடையாது. ஆனா இந்த கதை உண்மையிலேயே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை இருக்கிறவங்களுக்கும் மிக பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்றதுனாலதான் இத நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். பாத்தீங்களா, குவலாஸ்வனுக்கு எப்பேற்பட்ட பொறுப்பு கிடைச்சிருக்குல. மகாவிஷ்ணுவுக்கு உதவி செய்யற பெரும் பாக்கியம் உத்தங்க முனிவர் மூலமா கிடைச்சிருக்கு. குழந்தை இல்லாத குவலாஸ்வன்
பிருகு முனிவருடைய மனைவி சாபத்தினால ஆளாகி வசிஷ்ட முனிவருடைய தவ பயனால 21,000 குழந்தைகள் பிறந்ததுக்கான ஒரு பின்னணி வேணும் இல்லையா? அதுக்காக தான் துந்துன்ற அரக்கனை கொன்னு தன்னுடைய 21,000 குழந்தைகளையும் இழந்தாரு. அவர் செஞ்ச புண்ணியத்தின் பலனால அவருக்கு 3 குழந்தைகள் திரும்ப வந்து இஷ்வாகு குலமே தலைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது. இததான் மார்க்கண்டேய மகரிஷி சொல்றாரு. இந்த கதையை கேட்கறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உலக நன்மைக்காகவும் பிருகு முனிவருடைய மனைவி சாபத்தினாலையும் தன்னுடைய 21,000 குழந்தைகளையும் இழந்தாலும் அவருடைய வாரிசு தலைக்கணுன்றதுக்காக அவருக்கு 3 மகன்கள் திரும்பி வந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த கதையை கேட்கறதுனால எப்பேற்பட்ட சாபத்தினால குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் குழந்தை பாக்கியம் பெற்று நம்மளுடைய குழந்தையும் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்குன்றது மிகப்பெரிய உண்மை. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நமக்கு வச்ச பெயர் பிடிக்கவே இல்ல அப்படின்னு. இந்த குவலாஸ்வன் மன்னனை பாத்தீங்களா? துந்துன்ற அரக்கனை கொன்னு துந்துமாறன் அப்படின்றத தன்னுடைய பேராவே மாறுற அளவுக்கு ஒரு வீர செயலை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி நம்மளும் ஏதாவது மிகப்பெரிய சாதனைய புரிஞ்சோம் அப்படின்னா அந்த புகழ்னால நமக்கும் நம்ம பெயர் மாறும். அந்த பெயர் நிச்சயமா நமக்கு பிடிக்கும்ன்றத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.